ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரேடர்ஸ் TN46. இன்னைக்கு நடந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சைட்வேஸில் மூவ் ஆனாங்க. இந்த சைட்வேஸில் நம்ம என்ட்ரி கொடுத்தோமான்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரே ஒரு என்ட்ரி கொடுத்தோம், ஒரு டீசெண்டான ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரியே கொடுக்கல. ஏன்னா ஆப்ஷன் பையர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த சைட்வேஸில் என்ட்ரி கொடுத்தோம்னா நம்ம ப்ரீமியம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கரைஞ்சிரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையர்ஸாக இருக்கும்போது நம்ம வந்து சைட்வேஸ் இருக்கும்போது என்ட்ரி கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம கொடுத்த வேல்யூ, அதாவது 24,375 கொடுத்துருந்தோம். இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கடைசி வரைக்கும் கட் பண்ணவே இல்லை. லாஸ்ட் ஒரு கேண்டில் தாங்க கட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரே ஒரு ட்ரேட் மட்டும்தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் எதுவுமே எடுக்கல. சரி வாங்க, அந்த ட்ரேடு வந்து நான் எதனால் எடுத்தேன் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நாளைக்கு நீங்கள் இதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே, அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பியூர் டவுன் ட்ரெண்டு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஒரு பியூர் டவுன் ட்ரெண்டுங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சரி, டவுன் ட்ரெண்டாக இருக்கும் போது அடுத்து நம்ம என்ட்ரி எந்த இடத்துல இருந்ததுன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தாங்க. அதாவது இந்த 4th கேண்டில், க்ரீன் கலர் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? இது மேலே போனோடனே எதனால் நான் என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா, மார்க்கெட் இன்னையோட ஹையவும் நேற்றோட ஸ்விங் லோ இருக்குது பார்த்தீங்களா? ஸ்விங் லோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிபனாச்சி டூலை யூஸ் பண்ணி மார்க்கெட்டோட இன்னையோட ஹையவும் அந்த ஸ்விங் லோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து நான் ஒரு மார்க்கை போட்டிருந்தேன் காலையில். போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து பார்த்துக்குமே என்றைக்குமே டவுன் ட்ரெண்டில் போகும்போது மறுபடியும் இந்த 0.6 இருக்குது பார்த்தீங்களா, 0.618 வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வருவாங்க. அதே மாதிரியே எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா உங்களுக்கே தெரியும், டவுன் ட்ரெண்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு மார்க்கெட் வந்து மறுபடியும் வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு போனாங்க. அதாவது இந்த 0.618, இந்த 0.618 வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த இடத்த பிரேக் பண்ண முடியாமல் ரீடெஸ்ட் எடுத்தோன்னே இந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி இருந்தது, ஒரு புட் ஆப்ஷன் எடுத்துடணும். நம்ம எந்த அளவுக்கு வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு 2200 கிடைச்சோடனே நம்ம வந்து எக்ஸிட் வந்துட்டோம். அதாவது மார்க்கெட் இந்த ஜீரோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜீரோ டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம எக்ஸிட் ஆகி வெளியே வந்துட்டோம். இதுதாங்க நம்ம ஸ்ட்ராட்டஜியாக இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஃபிப் டூவில் யூஸ் பண்ணி மார்க்கெட்டோட ஸ்விங் ஹை ஸ்விங் லோ இதை மட்டும் மார்க் பண்ணி நம்ம வந்து இப்போ ஒரு 1 வீக்காக வந்து இந்த ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம். நல்லாவே நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுதுங்க. கூடிய சீக்கிரம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் நமக்காக. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம பார்த்துடலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக சைட்வேஸாக இருக்கும் போது நம்ம வந்து என்ட்ரி எதுவுமே கொடுக்கல. அதனால தான் இதை பற்றி நான் எதுவும் பேசல. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சிலேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. மார்க்கெட் வந்து மேலேயும் உடைக்கல, கீழேயும் உடைக்கவே இல்லை. அதனால் நமக்கு ஒரு எந்த என்ட்ரியுமே கிடைக்கல. சப்போஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதான் இந்த ஃபேக் பிரேக் அவுட்லாம் என்ட்ரி கொடுக்கக்கூடாது. மார்க்கெட் வந்து பாருங்கள் மேலேயும் கீழேயும் ரொம்ப இந்த கன்சால்டேஷன் ரேஞ்சிலேயே தான் இருந்தாங்க. நமக்கு வந்து எந்த இடத்துலையுமே பிரேக்கப்பே கிடைக்கவே இல்லை. மார்க்கெட் வந்து ஈவினிங் ஒரு க்ளோஸ் ஆகிற டைமில் தான் நம்ம கொடுத்து இந்த வேல்யூவை வந்து பிரேக் பண்ணாங்க. ஸோ இது காலையிலே பிரேக் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கலாம். சரி, நம்ம நேரம் மாட்டுக்கு நம்ம இந்த வேல்யூவை வந்து பிரேக் பண்ணாமல் விட்டாங்க. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அப்படியே கையோட பார்த்துருவோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். 1 டே டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து நான் ரெகுலராகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸாகவே ஒரு நல்ல சைட்வேஸில் இருக்காங்கன்னு தெரியுது நமக்கு பார்த்தாலே. இந்த சைட்வேஸ் வர வர பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமாகவே தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் அப்போ ஃபில் பண்ணாமே இருக்காங்க இன்னமும். ஓகேங்களா? இந்த கேப்பவும் ப்ளஸ் வந்து இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இன்னொன்று 22,500, இந்த கேப்பவும் வந்து மார்க்கெட் வந்து இன்னும் ஃபில் பண்ணாமே மேலே போயிருக்காங்க. இந்த ஃபில் பண்ணாமல் மேலே போயிருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் ஹிஸ்டாரிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல தான் மார்க்கெட் ஃபில் பண்ணாமல் விட்டுட்டு போயிருக்காங்களோ அந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு மறுபடியும் வரும். ஓகேங்களா? அதுதான் வந்து தேதியாகவே இத்தனை வருஷமாக இருந்துகிட்டு இருக்கு நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அதனால் மார்க்கெட் சப்போஸ் டவுன் சைடு வர மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் என்னோட கெஸ்ஸிங் படி 22,500 ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நியூஸ்லாம் இன்னும் நமக்கு எதுவும் ரிலீஸ் ஆகலை. அந்த எதாவது ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இந்த இடத்த வந்து தொடர்றதுக்கு வரும். எதுக்கு நம்ம இங்கே இந்த இடத்துல ஒரு கண்ணு வச்சுக்குவோம். அதனால தான் ஓவர் நைட்டில் வந்து எதுவும் பொசிஷன் வைக்க வேணாம் ஆப்ஷன் பையர்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? சரி, நம்ம நாளைக்கு என்ன நடக்குங்கிறத பார்த்தோம்னா, நாளைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாரமாக கொடுக்குற வேல்யூவே தான் 24,600 வந்து மேலே பிரேக் அவுட் பண்ணால் மார்க்கெட் வந்து நம்ம
ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸான 24,800 வரைக்கும் தான் மார்க்கெட் மேலே போகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 24,600 நாளை கேப் அப் ஆகி 24,600 பிரேக்கப் பண்ணானோம் அப்படின்னா 24,800 நம்ம டார்கெட் வச்சுருக்கோங்க. ஓகேங்களா? அதே டவுன் சைடு கீழே வராங்க, நம்ம 24,380 வந்து இன்றைக்கி பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க, நாளைக்கு இந்த வேல்யூவும் கீழே நல்லா பிரேக் அவுட் பண்ண வராங்க அப்படின்னா இன்னைய டேவோட லோவை வந்து எடுத்துக்கலாம். லோவை வந்து நான் வந்து ரெட் கலராக மார்க் பண்ணி காமிக்கிறேன். இன்னைய டேவோட லோவை வந்து நாளைக்கு உடைக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கோட அடுத்த ரெசிஸ்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 24,200. ஓகேங்களா? இந்த இடத்துக்குள்ளேயே நம்ம ட்ரேடை வந்து சேஃபாக முடிச்சிக்கலாம். ஏன்னா மார்க்கெட் இப்போ ஒரு நல்ல சைட்வேஸில் இருக்கும் போது நம்ம இந்த சின்ன ஒரு ட்ரேட்லேயே நம்ம வந்து எக்ஸிட் ஆகிறது ரொம்ப நல்லது. அதாவது நாளையோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1 டே டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் 24,380 மறுபடியும் நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா 24,200 வரைக்கும் மார்க்கெட்டு வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதுவே அப்சைடு வந்து பார்த்தீங்கன்னா 24,600 பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் எடுங்க, இல்லாட்டினா நம்ம என்ட்ரி கொடுக்க வேண்டாம். ஏன்னா எப்பயுமே இந்த மார்க்கெட் ரெகுலராகவே ஒரு 4-5 நாளாக சைட்வேஸில் இருக்கும் போது ஆப்ஷன் பையர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் சேஃபாகவே இருந்துக்குவோம். இந்த வேல்யூவை பிரேக் பண்ணால் மட்டும் நம்ம கால் சைடு போகலாம், இல்லாட்டி நம்ம அதை பற்றி யோசிக்க வேணாம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் அதையும் நம்ம என்ன நடந்திருக்குன்னு பார்த்துருவோங்க. 1 ஹவர் டைம் ஃப்ரேமை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி பாருங்கள் எப்படி மாவு ஆறாரான்னு அரைச்சி தள்ளியிருக்காங்க. கரெக்டாக ஃபஸ்ட்டு கேண்டில் 9.15 கேண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய கேண்டில் ஒரு டவுன் ட்ரெண்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் முடிகிற வரைக்குமே ஒரு நல்ல சைட்வேஸ் தான். இந்த சைட்வேஸில் மட்டும் ஆப்ஷன் பையர்ஸ் நம்ம மாட்டியிருந்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ரீமியத்தை மொத்தமாக காலி பண்ணி நம்மளை வீட்டுக்கு போப்பா தம்பின்னு அனுப்பிச்சி விட்ருப்பாங்க. ஸோ நம்ம அதனால தான் சொல்கிறேன், நம்ம ஒரு பார்த்து என்ட்ரி எடுக்கிறோம், நம்ம கொடுக்குற வேல்யூ படி பார்த்தீங்கன்னா போனாலே நமக்கு போதும். ஏன்னா நான் இவ்வளோ நாளாக என்னோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ தான் நானே தேடி வந்திருக்கோன்னு தான் நம்புகிறேன். சரி, 1 டே டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் சைடு பிரேக் அவுட்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைய டேவோட லோ வந்து பார்த்தீங்கன்னா 24,350 பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து 24,065 வரைக்கும் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதாவது நாளைக்கு 24,350 பிரேக் அவுட் பண்ணுறாங்க கீழே அப்படி என்றால் மார்க்கெட் 24,065 வரைக்கும் வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதனால் 1 ஹவர்லேயும் கொஞ்சம் வந்து ஒரு கண் இருக்கட்டும் நமக்கு. அதுவே வந்து அப்சைடு பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்சைடு பிரேக் அவுட் பண்ணுற வேல்யூ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வேல்யூவாக இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன் 24,500 1 ஹவரில் பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹையான 24,600 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. இந்த 2 வேல்யூ மட்டும் நம்ம எடுத்து ட்ரேட் பண்ணுவோம். நம்ம மேக்ஸிமம் எதுவும் அவசரப்பட்டு எதுவும் என்ட்ரி கொடுத்துறாதீங்க. மார்க்கெட்டில் என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெண்டு கூட சேர்ந்து நம்ம ட்ரேட் பண்ண கற்றுக்குங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம என்றைக்குமே ஒரு அவசரப்பட்டு மார்க்கெட் கீழே போகுதே மேலே போகுதேன்னு ரொம்ப அவசரப்பட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு சிக்கலான சுச்சுவேஷனில் போய் மாட்டிக்குவோம். அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.